ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு ஏகாம்பரநாதர் கோயில்னு இன்னொரு பெயரும் இருக்குது. பஞ்சபூத தலங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பெரும் பூதங்களுக்குரிய சிவாலயங்கள் ஆகும். இதில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நிலத்துக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த பஞ்சபூத தலங்களுக்கு சென்று வழிபடும் போது நம் உடலில் ஆற்றல் சேர்கிறது, தோஷங்கள் நீங்குகிறது, வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கிறது என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பூமியின் ஒரு அம்சமாகும். அங்கு சிவன் ஏகாம்பரேஸ்வரராக வழிபடப்படுகிறார். இந்த கோயில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. தற்போதைய அமைப்பு கிபி 600ஆம் ஆண்டில் புனரமைக்கப்பட்டது மற்றும் 172 அடி ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. இது ஒரு அற்புதமான கட்டடக்கலையாகும். புராணத்தின்படி இங்குள்ள லிங்கம் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டு வழிபடப்பட்டது. மேலும் இந்த புராணத்தை உண்மையாக்கும் ஒரு அடையாளத்தை லிங்கத்தில் இன்னும் காணலாம். ஒரு காலத்தில் சிவபெருமானின் கண்கள் பார்வதி தேவியால் மூடப்பட்டதாகவும் உலகம் திடீரென்று இருளால் நிரம்பியதாகவும் புராணம் கூறுகிறது. தவறான கர்மாவிலிருந்து விடுபட பார்வதியிடம் தவம் செய்ய சொன்னார் சிவபெருமான். அவள் பூமியில் காமாட்சியாக பிறந்து தவம் செய்ய தொடங்கினாள். அவள் மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிருத்திவி லிங்கம் வடிவத்தில் சிவனை வணங்கினாள். அதாவது மணலால் செய்த லிங்கத்தை வணங்கினாள். காமாட்சியின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தினார். அங்கு காமாட்சி தன்னை வழிபடுவதில் மும்முரமாக இருந்தார். வெள்ளம் பிருத்திவி லிங்கத்தை அடித்துச் செல்லப்படும் என்பதை உணர்ந்த காமாட்சி லிங்கத்தை தழுவினார். அவளது பக்தியால் உருகத் தொடங்கிய சிவபெருமான் மனித உருவம் எடுத்து காமாட்சியை மணந்தார். மேலும் காமாட்சியின் வளையல்கள் மற்றும் குஞ்சங்கள் மணலால் ஆன சிவலிங்கத்தில் மோதியதன் விளைவாக தற்செயலாக லிங்கத்தின் சில தழும்புகளை விட்டு சென்றதை இன்றும் காணலாம். 1000 கால் மண்டபம் அல்லது 1000 தூண்களை கொண்ட மண்டபம், 1008 சிவலிங்கங்கள் கோயிலின் உள் சுவர்களை அலங்கரிக்கின்றன. மேலும் கோயிலின் உள் நடைபாதையில் 10 இசைத்தூண்கள் உள்ளன. கோயிலை கட்டுவதில் பண்டைய கட்டிடக் கலைஞர்களின் திறமை என்னவென்றால், பங்குனி மாதத்தில் 19, 20, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலும் மற்றும் 21 மார்ச், ஏப்ரல் தேதிகளிலும் சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன. இந்த கோயில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இங்குள்ள மூலவர் லிங்கம் காமாட்சி அம்மனால் மணலால் செய்யப்பட்ட லிங்கமாகும். இதுதான் மூலஸ்தானத்தில் அமைந்துள்ளது. கோயிலில் பல மண்டபங்கள், கோபுரங்கள் உள்ளன. இதில் 59 அடி உயரமுள்ள வட்ட வடிவ கோபுரம் குறிப்பிடத்தக்கது. கோயிலில் உள்ள மாமரம் 3500 ஆண்டு பழமையானது என்று கூறப்படுகிறது. நாயக்கர் காலத்திலும் கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளன. தற்போது கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. கோயில் வளாகத்தில் பல கல்வெட்டுகள் உள்ளன. கோயிலில் உள்ள தூண்கள், சிற்பங்கள், குளம் ஆகியவை மன அமைதியை தருகின்றன. கோவிலில் சக்கர நாற்காலிக்கு ஏற்ற நுழைவாயில் மற்றும் பார்க்கிங் வசதியும் உள்ளது. இத்தலத்தின் தலவிருட்சம் மாமரமாகும். திருக்குறிப்பு தொண்ட நாயனார், ஐயடிகள், கடவர்கோன் நாயனார், கடற்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதார தலம் மற்றும் சாக்கிய நாயனார் இந்த தலத்தில் முக்தியடைந்தார். மணலால் செய்த லிங்கத்தை பார்வதி தேவி தழுவிய பொழுது லிங்கத் திருமேனி குழைந்து வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சி அருளினார். அது காரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கோவிலில் உள்ள மாமரம் பல நூற்றாண்டுகள் பழமையானது. அதன் ஒவ்வொரு கிளையிலும் வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு வகையான மாம்பழங்கள் பூத்து காய்க்கும் என்றும் சொல்லப்படுகின்றன. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்னும் 4 வேதங்களை குறிக்கின்றன. இந்த கோயிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் ஆனி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த கோயில் மிகவும் பெருமை வாய்ந்த கோயிலாக இருப்பதாலும் இது ஒரு பஞ்சபூத திருத்தலமாக இருப்பதால் அனைவரும் சென்று கண்டுகளிக்க வேண்டும். இந்த கோயிலின் கிழக்கு கோபுரம் கிபி 1509ஆம் ஆண்டு விஜயநகரத்து அரசர் கிருஷ்ணதேவராயரால் நிறுவப்பட்ட ராஜகோபுரமாகும். இக்கோவிலை பல்லவர்களே முதலில் கட்டியுள்ளார்கள். அதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. பின்னர் சோழர் காலத்தில் புனரமைத்து உள்ளார்கள். இங்கே உள்ள தடாகம் ஒரு காலத்தில் கம்பையாறு என்ற ஆறாகும்.
மேற்கே 1000 கால் மண்டபம் உள்ளது. இங்கே உள்ள சிற்பங்கள் நம் மனதை கவர்ந்திழுக்கும் வண்ணம் உள்ளது. இதை ஒட்டி உள்ள பல்லவ கோபுரம் உள்ளே விகட சக்கர விநாயகரை தரிசிக்கலாம். தெற்கு பிரகாரத்தில் லிங்கபேசர் சன்னதி உள்ளது. மேற்கு பிரகாரத்தில் விண்டிலீசர் சன்னதி உள்ளது. மண் லிங்கம். இந்த கோவிலின் சிவபெருமான் மண் லிங்கத்தால் ஆக்கப்பட்டது. இவர் மண்ணால் ஆனவர் என்பதால் இங்கு இவருக்கு அபிஷேகம் நடைவதில்லை. அதற்கு மாறாக இவர் லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இங்கு அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை. கருவறைக்கு முன் உள்ள பிரகாரத்தில் வலதுபுறத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.